வெல்கம் டு யாஸ் ஆடியோஸ். சின்ன அழகன்பட்டி. இன்றைக்கான பதிவில் ஒரு 5.1 ஆம்பிள்ஃபேர் டால்பி டிடிஎஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடியது. இந்த ஆம்பிள்ஃபேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீஒர்க்குங்க. என்னுடைய கஸ்டமருக்கு இந்த ஆம்பிள்ஃபேர் அனலாக்காக நான் பண்ணி கொடுத்துருந்தேன். கஸ்டமர் கடைசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆடியோ கேட்டுட்டு கஸ்டமர் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக போகிறேன், அதாவது நான் வீட்டில் ஜியோ வைப்பர் வச்சுருக்கேன், நான் டால்பிலையும் சரி பாட்டும் சரி இன்ட்ரெஸ்டிங்காக பக்காவாக நான் கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமர் என்கிட்ட சொல்லியிருந்தார். சரி ஓகேங்க, நம்ம அந்த ஆம்பிள்ஃபேர்லேயே நம்ம மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். கஸ்டமர்கிட்ட நான் கொடுத்துருந்த மாதிரியே இப்போ அதில் வந்திருந்த சேஸில் நம்ம ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இம்ப்ரானி கிட்டு போடுற மாதிரி நம்ம இந்த ஆம்பிள்ஃபேரை மேக் பண்ணியிருக்கோங்க. ஆடியோ கிளாரிட்டி சொல்லவே வேணாம். இம்ப்ரானிக்கை பொறுத்தவரையும் பட்டாசு கிளப்புங்க. இதில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். ஜிப்பில் சரௌண்டிங்காகவும், சப்வூஃபர் ஜேபிஎல்காகவும், சென்டருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைன்டியில் 4 இன்ச்சுக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க போகிறோம். லெஃப்ட் ரைட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி கஸ்டமருக்கு முன்னாடியே பண்ணி கொடுத்துட்டேன். நமது ஷார்ட் ஸ்டெட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், டைன்டியில் 8 இன்ச்சு. இப்போ இதை ஃபுல்லாகவே நம்ம மேக் பண்ண போகிறோங்க. அதாவது தேட்டர் கிராஸ் பாக்ஸு 6 இன்ச்சில் 2, சென்டர் 4 இன்ச்சில் 2, லெஃப்ட் ரைட் 8 இன்ச்சில் 2 ஆல்ரெடி கொடுத்துட்டேங்க. கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டார். அனலாக்காக நம்ம பண்ணி கொடுக்கும்போது இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அவர் வச்சுருந்தார். இப்போ உங்களுக்கு நான் சோனியில் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு கேரண்டி கார்டும் உங்களுக்கு அந்த சப்வூஃபர்ஸ் நம்ம எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்ற கேட்லாக்கும் உங்களுக்கு வந்துடுங்க. இந்த கேட்லாக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நமது சப்வூஃபரை எப்படி, அதாவது சோனி சப்வூஃபரை எப்படி நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படின்ற கேட்லாக் கம்பல்சரி அந்த சப்வூஃபருக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஸ்க்ரூ எப்படி பண்ணணும் எல்லாமே டோட்டலாக அவங்களே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பின்னாடி பேக் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்வூஃபரோட பாக்ஸு, இந்த சப்வூஃபருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத கம்பல்சரி அவங்க எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த பட்சத்தில் தான் நீங்கள் ஒரு சப்வூஃபர் பாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணணுங்க. இப்போ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆம்பிள்ஃபேரோட ஆடியோ டெஸ்டிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி ஃபேஸ்புக்கு அண்டு இன்ஸ்டாகிராமில் கம்பல்சரி உங்களுக்கு இருக்குங்க. இப்போ உங்களுக்கு நான் சோனியில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி சப்வூஃபர் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். நிறையா நண்பர்கள் சோனி அப்படின்றது பெஸ்ட்டு, இல்லை ஜேபிஎல் பெஸ்ட்டு, எல்லாமே பிராண்டட் மாதிரி போயிடுறாங்க. அந்த சப்வூஃபரில் நம்ம என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு ஸ்க்ரூ ஐட்டமும் சரி, அந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாமே இண்டிவிஜுவலாக அவங்க கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து அவங்களே ஸ்க்ரூமே கொடுத்துட்றாங்க. அதாவது பாக்ஸில் நம்ம சப்வூஃபரை ஃபிட் பண்ணுறக்குரிய மெட்டீரியல்ஸுமே ஸ்க்ரூ எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. இதை வச்சு நீங்கள் சப்வூஃபரை ஃபிட் பண்ணிக்க முடியும். ஃபிட் பண்ணுறது நல்லா கவனமாக பக்காவாக ரெடி பண்ணணுங்க. கொஞ்சம் டைட்டு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு பாக்ஸில் உதறல் ஃபீல் வந்துடும். இதாங்க சோனி எக்ஸ்ப்ளோடு. சைட்லேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். டபுள் மேக்னெட்டு, பக்காவான ஒரு ரிசல்ட், பஞ்சிங் சூப்பராக இருக்குங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிப்பில் 6 இன்ச் மிட் ரேஞ்சுங்க, அதாவது 75 வாட்ஸ். ஓகேங்களா? ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும். அதாவது இது உங்களுக்கு மிட்டு, அதாவது நல்ல ஒரு சரௌண்டிங் பக்காவாக உங்களுக்கு இதில் எடுத்து கொடுக்குங்க. அடுத்து மில்லினமில் டியூட்ரு, அதாவது 3 டியூட்ரு மில்லினமில் யூஸ் பண்ண போகிறோம். இவர் தான் யாசுங்க, இவர் பேர் தான் எஸ். இவரோட நேம் வச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நமது சேனலே நல்ல ஒரு மூமெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டைன்ட்டிங்க. டைன்ட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 30 to 6 வாட்ஸ் வரையும் உங்களுக்கு இந்த டைன்ட்டி 4 இன்ச் ஸ்பீக்கரை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது அவ்வளோ ஒரு ஆடியோ கிளாரிட்டி. உங்களுக்கு சென்டருக்கு போட்டிங்கன்னா துல்லியமான ஒரு சவுண்டு உங்களுக்கு கிடைக்குங்க. இதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைஸ்டு தான். அதாவது கஸ்டமர் என்ன விருப்பம், அதாவது உங்களுடைய விருப்பம் அப்படி சொல்லி என்கிட்ட எல்லாமே ஒப்படைச்சிட்டாரு. அவருக்காக நம்ம குவாலிட்டின்றது பெஸ்ட் ஆப்ஷனில் பண்ணி அவர் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா யாசு பிரிக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட்டு இவர் எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டு இவர் தான் அசம்பிள் பண்ண போகிறாரு மாதிரி அவர் ஃபாலோ பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்குது அவருக்கு. இப்போவே
ஆடியோவில் வந்து பெரிய லெவலில் வர என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு. நல்ல ஒரு மூமெண்ட்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்படியெல்லாம் ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கம்பல்சரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கஸ்டமர் வந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எல்லாமே சூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக அவருக்கு பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பாக்ஸில் நம்ம ஏற்ற போகிறோம். வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. மேலும் மேலும் நான் வந்து மேலே மேலே வளர்றதுக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். கம்பல்சரி நான் உங்களை நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து சப்வூஃபரை வந்து ஃபிட் பண்ண போகிறோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படின்றத காமிக்கிறேன். அதாவது நம்ம ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவான முறையில் வந்து அவங்க கொடுத்த மாதிரி நம்ம ஜாக் எல்லாமே யூஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சால்ட்ரே அடிக்க தேவையில்லை. நீங்கள் சப்வூஃபரும் சரி, கேபிள்ஸும் சரி, ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட நீங்கள் வந்து சால்ட்ரு அடிக்காமல் உங்களால் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வைப்ரேஷனில் வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி ஆடியோ கிளாரிட்டியும் சரி எல்லாமே பக்காவாக இருக்கும். பெஸ்ட்டு வந்து சேஃப்டியும் கூட உங்களுக்கு. அதாவது அடுத்தடுத்த ஒரு வயரோட உங்களுக்கு ஒட்டாது. நல்ல ஒரு குவாலிட்டியாக உங்களுக்கு கடைசி வரையுமே லைஃப் லாங் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கேபிள்ஸுமே சப்வூஃபர் கேபிள்ஸுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சப்வூஃபர் வயர் தான் நான் போட்டு கொடுத்துட்டு வரேன். இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ மாடல் பாக்ஸுங்க நம்மள்கிட்ட வந்து கம்பல்சரி இருக்குது. வேணுன்றவங்க வந்து கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துடலாம். நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் கொடுக்குற பவர் ஆம்பும் சரி, நீங்கள் கொடுக்குற ஸ்பீக்கர்ஸு, சப்வூஃபர்ஸு எல்லாமே ஒரு மெர்ஜ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆடியோ வந்து கொடுக்க முடியுங்க. சும்மா ஏனாதானோன்ட்டு நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற சப்வூஃபர்ஸோ எதுவுமே வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. கம்மி ப்ரைஸில் கஸ்டமர்ஸ் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து ஒரு ஆடியோ வந்து தரமான ஒரு ஆடியோ கேட்க முடியாதுங்க. அதே மாதிரி டெக்னீஷியனையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா கஸ்டமர் வந்து எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டெக்னீஷியன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது டெக்னீஷியன் விருப்பமாகவும் இருக்கணும், அதாவது கஸ்டமரும் விருப்பமாக இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஆடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேங்க. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, எனக்கு டால்பி ஆம்பிள்ஃபையர் வேணுங்க 5.1. சரி ஓகேங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேங்க. என்ன ஸ்பீக்கருங்க யூஸ் பண்ண போகிறீங்க? ஓகேங்க, இருக்கிற ஸ்பீக்கரை பூரா நம்மள்ட்ட சொல்லிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு வைங்க. கஸ்டமர் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாருங்க. நான் டால்பியில் படம் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு ஆம்பை தூக்கிட்டு போய் வச்சு நம்ம கொடுத்து, அதாவது கேபிள்லேருந்து கொடுத்தாங்க அப்படின்னா கம்பல்சரி டால்பியில் ஒர்க் ஆகாதுங்க. அதுவும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து எப்படின்னா, நான் வந்து டால்பி ஆம்பு பண்ணிட்டா கம்பல்சரி நான் வந்து டிவியில் HDMI-லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பவர் ஆம்பு கொடுத்துட்டா டால்பியாக வேலை செய்யும்னா கம்பல்சரி வேலை செய்யாது. PCM அவுட்டாக மட்டும்தான் வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்குங்க நண்பர்களே. டால்பி அண்டு வந்து DTS சாங்கு மற்றபடி நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிவிக்கு வந்து டால்பி DTS எல்லாமே சப்போர்ட் பண்ணுதா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த டிவி எடுக்கணும். அதே மாதிரி பழைய டிவி வச்சுருக்கேன் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க. அதாவது இப்போ வர லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் கம்பல்சரி உங்களுக்கு டால்பி எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு டிவி கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதாவது என்ன ஒரு கண்டென்ட்டே தெரியாமல் நிறைய நண்பர்கள் வந்து டால்பி சவுண்டில் ஆம்பிள்ஃபையர் வாங்கி வச்சுட்டு, ஆனால் எனக்கு டால்பி சவுண்டே வர மாட்டேங்குது அப்படி இப்படின்னு நிறைய பேர் நம்மள்ட்ட டவுட் கேட்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது டால்பி சவுண்டு நீங்கள் கேட்கணும் அந்த மாதிரி விருப்பப்படுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் செலவு பண்ணணும். இப்போ ஒரு தேட்டர் ஃபீல் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு 100% தேட்டர் ஃபீல் வந்து நம்ம ஒர்த்தே கிடையாது. ஏன்னா அது வேறு ஆடியோ சிஸ்டம், இது வேறு ஆடியோ சிஸ்டம். அதாவது தேட்டரில் ஒரு 75 வாட்ஸ், அதாவது 75% நம்ம கொடுக்க முடியும். ஒரு ஃபீல் நீங்கள் வந்து உணர முடியும். அதுவுமே என்ன பட்ஜெட்டில் என்ன இதில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு தவறாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் கம்பல்சரி டால்பி சவுண்டு எதிர்பார்க்க முடியாதுங்க. அதே மாதிரி பிரிண்டர்லையும் சரி, நீங்கள் வந்து டால்பியில் படம் பார்க்குறீங்கனாலும் சரி, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கிட்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இம்ப்ரானிங் கிட்டு நல்லா பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் FT003 மெர்ஜ் பண்ணி ஒரு டீகோடர், அதாவது நம்ம
எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு ரிமோட் கிட்டு மெர்ஜ் பண்ணி ரெண்டையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணுற காஸ்ட்டு நீங்கள் இந்த இம்ப்ரானி கிட்ட வாங்கி வச்சிடலாங்க. ஆடியோ கிளாரிட்டியுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இம்ப்ரானி கிட்ட பொறுத்தவரையும் சர்வீஸ் அவைபிளுங்க. சரியா, மற்ற கிட்ட நீங்கள் காட்டிக்கிட்டாலும் நீங்கள் இந்த இம்ப்ரானி கிட்டுக்கு வந்து சர்வீஸ் அவைபிள் சூப்பராக இருக்குது. அவருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான தான் பண்ணி கொடுத்துட்டு வர்றாரு. அவருமே சர்வீஸ் வந்து கம்பல்சரி பண்ணி கொடுத்துட்றாரு. அவங்கள வெயிட் பண்ண வைக்க மாட்டார். இப்போ மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அந்த கிட்டே கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு வைங்களேன். மேக்ஸிமம் நான் போட்ட வரையும் இன்னும் எந்த இஷ்யூவும் வந்ததில்லை. நானும் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு கஸ்டமருமே நான் இப்போ வந்து இம்ப்ரானி கிட்டு வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 ஆம்ப் பண்ணிட்டேன். 10 ஆம்பும் பண்ணிட்டேன். அதாவது என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கும் நிறைய பேர்த்துக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். என்கிட்டையும் நிறைய கிட்டும் வாங்கிட்டாங்க. அதாவது பெங்களூரும் சரி, நம்ம லோக்கலில் இங்கிட்டும் சரி, நானே ஒரு 10 கிட்டு வரையும் வாங்கி நான் கஸ்டமருக்கு அனுப்பி வச்சுருக்கேங்க. அந்த வீடியோலாம் என்னால் போட முடியல, இல்லைன்னா கம்பல்சரி நான் போட்டுருவேன். இப்போ ரீசெண்டாக இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். நம்ம கஸ்டமர் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லைங்க, நம்ம வந்து யூடியூப்பில் வந்து இவ்வளோ தூரம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். அவங்க வந்து நம்மளை ஃபாலோ பண்ண தான் அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது எனக்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து கஸ்டமருமே புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நான் தெளிவாகவும் சொல்லிடுவேன். அதாவது ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து ஆம்ப் பண்ணுறாங்க, பண்ணலை, அடுத்த பட்சம் புரியுதுங்களா. ஆனால் கஸ்டமருக்கு நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன். அவங்களுக்கு ஃபுல்லாக தெளிய வச்சுருவேன். அதாவது இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி பண்ணுனா தான் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரும் சரி, சப்வூஃபரும் சரி, ஆம்பிள்ஃபரும் சரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு புரிய வச்சிட்றேன். அதே மாதிரி கஸ்டமருமே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை அப்படின்றவங்க போகிறவங்களும் போகிறாங்க. அதை பற்றி தப்பு கிடையாது. நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக வந்து நான் எதிர்பார்த்தது கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, கம்மி ப்ரைஸ். அதாவது கம்மியாக எனக்கு வந்து ஒரு 5000 6000 எனக்கு வந்து கம்பல்சரி எனக்கு ஒரு டால்பி சிஸ்டம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து புரியணும், ஒரு கஸ்டமருக்கு வந்து தெரியணும். அதாவது நீங்கள் கடையில் போய் ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்க, ஒரு ஸ்பீக்கரோ வாங்குறீங்க, ஒரு பாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களோட ரேட் என்ன அவங்க அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. சரிங்களா. நம்ம பூராமே கஸ்டமைஸ்டு பண்ணுறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் வந்து இண்டிவிஜுவலாக இவ்வளோ ப்ரைஸ் ஆகுங்க. ஒவ்வொருத்தவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா 7000 நான் ரிமோட் கிட்டு பண்ணி கொடுக்குறேன், டால்பி சவுண்டு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதாவது டெக்னீஷியன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் மறுபடியும் வந்து டெக்னீஷியனுக்கு சொல்கிறது என்னென்னா, டெக்னீஷியனுக்கும் சரி, நான் வந்து ஒரு கஸ்டமர் இடத்துல இருந்தும் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா கம்பல்சரி ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு குவாலிட்டியும் இருக்கும், நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஆடியோவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறதோட எனக்கு 5000 6000 எதிர்பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கஸ்டமரும் சரி, டெக்னீஷியனும் சரி பண்ணி கொடுக்காதீங்க. அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக ஒரு அந்த பட்ஜெட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டே போதுமானது. புரியுதுங்களா. ஒரு கஸ்டமர் விரும்புகிறாங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் ஆடியோவே போதுமானது. அதுவுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அதாவது ஆடியோ வந்து ரவுடாக கத்தும், உங்களுக்கு வந்து சரியாக ஃபீல் பண்ணி உங்களால் பாட்டு கேட்க முடியாது. சரிங்களா. நம்ம பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சேனலுக்குமே வந்து நான் கெய்னர்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. அது முக்கியமாக ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நான் சொல்லிடுறேன். கெய்னர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி அது ஆடியோவே கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, அதாவது ஒரு படமோ ஒரு பாட்டோ எடிட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணுறாங்க. அந்த ரெடி பண்ணுற இடத்துல போயிட்டு நம்ம ஒரு கெய்னரை வச்சு நம்ம பண்ணுறோம். அவங்களே வந்து சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே எடிட் பண்ணி வச்சிட்றாங்க. நம்ம ஒரு கெய்னர் போர்டு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து துல்லியமாக வந்துருங்க அப்படின்னு நிறையா பேர் வந்து கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுறாங்க. நான் இன்னொன்று உங்களுக்கு கஸ்டமருக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் லைட்டாக 2 பாயிண்ட் ஏற்றினோன்னா எனக்கு வீடியோ ஃபுல்லாக அதரணுங்க. அது என்னங்க ஆடியோ? அது ஆடியோவே கிடையாது என்னை பொறுத்தவரையும். அதாவது ஒரு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா பாதி அளவுக்கு போனால் தான் ஒரு வால்யூமே ஒரு பாதி அளவுக்கு போனால் தான் ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ கிடைக்கும். அதுதான் ஒரு வீட்டுக்கு போதுமானது. ஒரு குறிப்பிட்ட வால்யூம் ஒரு 40 45 போயிட்டு நீங்கள் பாட்டு கேட்டால் மட்டும்தான், படமோ பாட்டோ கேட்டிங்கன்னா தான் ஃபுல்லாக நீங்கள் உணர முடியும்.
அதை விட்டு போட்டு நீங்கள் லைட்டாக தொட்டோன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக தூக்கணுங்க அப்படின்னா நீங்கள் பவர் ஆம்ப் பண்ணுறதுக்கு இந்த டால்பி சவுண்டு பண்ணுறதுக்கு நீங்கள் பேசாமல் நீங்கள் வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணுற ஆம்பிள்ஃபேரை நீங்கள் வச்சிடலாம். அந்த மாதிரி கத்துற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமருக்கு வந்து ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய காரில் ஏற்றிட்டு கஸ்டமர் வீட்டுக்கு நம்ம கம்பல்சரி கொண்டு போய் ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறோம். கஸ்டமர் வந்து எனக்கு நீங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், உள்ளே போயிட்டு நம்ம எல்லாமே டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறையா அதாவது ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு வீடியோ, அதனால் உங்களுக்கு நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்வூஃபரு, ஆம்பிள்ஃபயர்ஸு, இது பார்த்திங்கன்னா ஜியோ வைப்பருங்க. இதில் பார்த்துக்கிட்டே ஜியோ வைப்பர் தான் போட்டிருக்காரு. கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பண்ணிட்டோம். இதில் வந்து லெஃப்ட் ரைட்டில் 2 8 இன்ச் இந்த சைடு வச்சுருக்காரு அவர். ஆல்ரெடி முன்னாடியே கொடுத்ததான் ஃபிட் பண்ணிட்டார். இப்போ சரௌண்டு பாக்ஸ் 2 எக்ஸ்ட்ராவும் சென்டர் பாக்ஸு ஒரு எக்ஸ்ட்ராவும் நம்மள்ட்ட வாங்கியிருந்தார் சப்வூஃபரோட. இப்போ கஸ்டமைஸ்டாக அவர் என்ன விருப்பத்துக்கு கேட்டாரோ அவர் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்ப் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் வந்து சாங் ப்ளே பண்ண முடியாதுங்க, அது ரொம்ப வந்து யூடியூப்பில் வந்து காப்பிரைட் வந்துடும். அதனால் நான் சாங் போடுறதில்ல. நான் உங்களுக்கு வீடியோவில் மட்டும் நான் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட ஆடியோ டெஸ்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அதில் வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இதோட சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணியிருக்கேங்க. முடிஞ்ச வரையும் நமது யாசு ஆடியோஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராமு அண்டு ஃபேஸ்புக்கு ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் ஒவ்வொரு ஆம்பிள்ஃபேரும் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் வந்து கம்பல்சரி உங்களுக்கு அங்கே வந்துருங்க. நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். கஸ்டமருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு வீடே வந்து புதுசாக வந்து பண்ணியிருக்காரு, வீடே புதுசாக கட்டியிருக்காரு. அவருக்காக இந்த ஆம்பிள்ஃபேர் எனக்கு வந்து வேணுங்க அப்படி சொல்லி கேட்கவும் தான் இது செகண்ட் ஆப்பாக நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆப்பாக நம்ம பண்ணி கொடுத்த ஆம்பிள்ஃபேர் வந்து அனலாக்குங்க. இப்போ நம்ம செகண்ட் ஆப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கஸ்டமர் வந்து கம்பல்சரி சத்தியமாக நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. பிசிஎம்லே வந்து அந்த ஒரு அவுட்புட்டு பக்காவான ஒரு ரிசல்ட்டுங்க. கஸ்டமர் வந்து அடுத்து ஜியோ வைப்பரில் ஹாட்ஸ்டாரு பிரேம் வீடியோவுக்கும் வந்து நான் பணம் கட்டிட்டு நான் டால்பியில் வந்து நான் மூவி பார்த்துக்கிறேன், பாட்டும் கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தாரு. சரி ஓகே நண்பா, பக்காவாக இப்போ ரெடி பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.